ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நம்ம 2500 கொஷின்ஸ் நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த வகையில் இது வீடியோ நம்பர் 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் வைஸ் நான் பார்க்கும்போது இது ஃபஸ்ட்டு வீடியோஸ். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஷின்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அசல் ரூபாய் 30,000 முதலாம் ஆண்டு வட்டி வீதம் 7%, இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா 8%. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க இந்த இடத்துல. சரிங்களா, கூட்டு வட்டின்னு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது 30,000 நம்மக்கிட்ட இருக்குது. 30,000 இருக்குது. இப்போது ஒவ்வொரு வருஷம் என்ன ஆகுதுன்னா வட்டி சேஞ்ச் ஆகுது. சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 30,000 இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 7% இருக்குது. சரிங்களா, அப்போ என்ன பண்ணலாம், ஜென்ரலாக நம்மளுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அந்த மெத்தடும் நீங்கள் போடலாம். இல்லை நம்ம ஜென்ரலாக நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் போடலாம். ஸோ அந்த மெத்தடும் போடலாம். ரொம்ப எளிமையாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்லேயும் போட்டு தரேன். இப்போ பாருங்கள். ஸோ முதல் வருஷன்றதுல இங்கே ஒரு வருஷம் வரும். அப்புறமா எத்தனை சதவீதம் வட்டினா 7% வட்டி. அப்போது டிவைட் பை 100 போட்டுக்கணும். சரிங்களா, அப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் அப்போது 7/21 அப்போது 2,200 2,100 வரும். சரிங்களா, ஸோ 7/21 அப்புறம் 2,100. அப்போது செகண்ட் மந்த் வரும்போது நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆல்ரெடி 30,000 இருக்குது. அதோடு நம்ம 2,100 ஆட் பண்ணணும். அப்போ 32,100. சரிங்களா, இன்ட்டு ஒரு வருஷம். ஸோ வட்டி எவ்வளோ இருக்குது, 8%. அப்போ 8/100. இதுக்கு கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 1s are 8, 8 1 8, அடுத்து 8 2 16, அப்போ 6, இது 1, 3 8 24 25, அப்போ 2,568. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இதில் வட்டி கூட்டு வட்டிக்கானு கேட்டாங்க. சரிங்களா, கூட்டு வட்டி தான் கேட்டுறாங்க. அப்போ அமௌண்ட் கேட்கல. அப்போ கூட்டு வட்டினா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் தான். ஸோ 2,100 ப்ளஸ்ஸு 2 5 6 8, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 8 6 திருப்பம் 6, ஸோ 4. அப்போ 4 6 6 8 ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. இதே அவங்க அமௌண்ட்டு கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது அமௌண்ட்னா மொத்த தொகை. சரிங்களா, மொத்த தொகை கேட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய ஆன்சரோட 30,000 ஆட் பண்ணிங்கன்னா 34,668 வரும். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் இது. சரிங்களா, அதாவது ஃபார்மேட் இது. இதே நீங்கள் ஜென்ரலாகவே அவங்க ஒரு வருஷம் 2 வருஷம் கூட்டு வட்டி கேட்டாங்கன்னா நீங்கள் இது மாதிரியே போட்டுங்க, டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா, ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு 30 செகண்டில் 40 செகண்ட்ஸில் ஃபாஸ்ட்டாக போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா, சரி அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் ஒவ்வொரு வீடியோவிலும் 10 கொஷின்ஸ் அப்படின்னு. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் எதனா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுவே போதும். நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் செஞ்சுருக்கேன். தட் மீன்ஸ் என்னென்னா, ஸோ 2,500 மாடல் கொஷின் குரூப் 4 எக்ஸாம் நான் சொல்லித்தரேன். சரிங்களா, ஓகே, அது நான் உறுதியாக இருக்கேன். கண்டிப்பாக நான் சொல்லித்தருவேன். ஸோ எல்லா ப்ராசஸ் 1 by 1 நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக 250 வீடியோஸ் அப்லோட் ஆகும். சரிங்களா, இப்போ பாருங்கள். அடுத்த செகண்ட் கொஷின் இருக்குன்னா, ரூபாய் 5,000க்கு 10% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, தனி வட்டி ஃபார்முலா PNR/100. அப்போ PNRக்கு 5,000 ப்ளஸ் எண்ணெய் பார்த்தோன்னா 10%. ஸோ இப்போ எண்ணெய் பார்த்தோன்னா 5 ஆண்டு. இதில் R 10%, அதில் R போட்டேன் பை 100. PNR. சரிங்களா, பை 100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அடுத்து பாருங்கள், இந்த ஜீரோ இது மல்டிப்ளை பண்ணால் 500 ஆகிடும். இன்ட்டு ஒரு 5, ஸோ 5 25. அப்போது டபுள் ஜீரோ ஆட் பண்ணிக்க வேண்டாம். அப்போ எவ்வளோ இருக்குது, 2,500 ரூபாய் தனி வட்டி. இதாவது தனி வட்டி தான் இது. இன்கேஸ் இதுலேயும் அவங்க மொத்த பணம் இல்லை மொத்த தொகை அது கேட்டுதாங்கன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆன்சரை அதோட ஆட் பண்ணிக்கணும். அப்போ 7,500 இருக்கும். 5,000 + 2,500, ஸோ 7,500. ரொம்ப எளிமையான கொஷின் தான் இது. சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் 3ஆவது கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்டு ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் இது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு.
முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேள்வியுடைய புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கேள்வியுடைய புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் இந்த கேள்வியுடைய புரிதல் இல்லாமல் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் ரொம்ப நேரம் போட்டுருப்பீங்க. அதுக்காக சொல்கிறேன். என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ரூபாய் 10,000க்கு 16% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி கேட்டுக்கிறாங்க. கூட்டு வட்டி எவ்வளோ இருக்குன்னு தான் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? எவ்வளோ கூட்டு வட்டி எவ்வளோ வரும் அதுதான் கேட்டுக்கிறாங்களே தவிர அவங்க மொத்த பணம் கேட்கல. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். ஏன்னா கேள்வியை வந்து படிக்காமல் நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நம்ம ஆன்சர் மார்க் பண்ணிட்டோன்னா ஸோ அது தப்பு ஆகிடும். அதனால் ஒரு முறைக்கு 2 முறை கேள்வியை முழுமையாக வாசிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள். நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரலாக நமக்கு ஃபார்முலாஸ் தெரியும். சரிங்களா? ஸோ என்ன அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாஸ் P × 1 + R/100 ஹோல் பவர் n. இதுதான் ஃபார்முலாஸ் ஜென்ரலாகவே. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ எல்லா வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ P வந்து பார்த்தோன்னா 10,000, 1 + R வந்து பார்த்தோன்னா 16%. சரிங்களா? அப்போது 16/100 ஹோல் பவர் n பார்த்தோன்னா 3 வருஷம் சொல்லிக்கிறாங்க. அப்போ 3 போட்டுங்க. அப்போது பார்த்தீங்கன்னா 10,000 இன்ட்டு இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாதினா 8, இதில் பாதி 50, திருப்பும் இதில் பாதி 4, திருப்பும் இதில் பாதி 25, திருப்பும் இதில் பாதி 2, இதில் பாதி பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா பாதி பண்ண டெசிமல் ஆகிடும். அப்போது நம்ம இதோட வச்சுக்கலாம். ஸோ 4 ஃபஸ்ட்டு பாதி பண்ண 8, இங்கே 50, திருப்பூர் பாதி 4, இதில் பாதி 25. ஸோ ஓகே. அடுத்து இது மல்டிப்ளை பண்ண 25 × 1 25 ப்ளஸ்ஸு இங்கே 4 இருக்குது. அப்போ 29. சரிங்களா? 29 / 25 திருப்பூர் 29 / 25. இங்கே மொத்தம் 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ 3 டைம்ஸ் எழுதும். எவ்வளோ? 3 டைம்ஸ் எழுதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த 10,000 இருக்குல்ல அதை 100 × 100 எழுதிக்க போகிறேன். அடுத்து இந்த 29 × 29 × 29 இது 3 டைம்ஸ் இருக்குது. டிவைட் பை இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 25 அகெயின் 25 ஸோ அகெயின் 25 இப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ஜென்ரலாக கேன்சல் பண்ணுங்கள். ஒரு முறை 4 முறை, திருப்பம் ஒரு முறை, இது 4 முறை. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சிம்பிளஸ்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் 16 வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது, ஸோ 29 இருக்குது. சரிங்களா? அது நம்ம இது பண்ணிக்கலாம். எனக்கு எடுத்த உடனே 29 கியூபோடைய வேல்யூ சொல்ல தெரியாது. அதனால் என்ன பண்ணேன், 29 ஸ்கொயரோடைய ஆன்சர் நல்லாவே எக்ஸாக்டாக தெரியும். ஸோ 29 ஸ்கொயர்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ 841 கிடைக்கும். எவ்வளோ? 841 வரும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். சரிங்களா? மேக்ஸிமம் ஒரு 30 வரை எல்லா வேல்யூஸும் தெரிஞ்சு வச்சிங்கன்னா ஸோ ஈஸியாக இந்த மாதிரி சம்ஸில் வரும்போது நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சான்சஸாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ அடுத்து பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலன்னா இந்த 841 இருக்குல்ல அதை வந்து இந்த 29 மல்டிப்ளை பண்ணி, இல்லைனா நம்ம 16 29 மல்டிப்ளை பண்ணி அப்புறமா 841 வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது 29 16 மல்டிப்ளை பண்ணால் 6 9 54 4 இது 5, 6 2 12 ப்ளஸ் 5 17, திருப்பும் 29. அடுத்து 1 பண்ணால் 29. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ப்ளஸ் 10 14 6 இது 1 ஸோ 4 464 இருக்குது. இப்போ 464 இதில் மல்டிப்ளை பண்ணணும். கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். நீங்கள் கொஞ்சம் மல்டிப்ளை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஸோ ஆன்சர் கண்டிப்பாக ஈஸியாக போட்டுடலாம் டக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 4 பண்ணுங்கள். 4 1 4 4 9 16 6 இது 1 4 8 32 ஸோ 33. கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். 4 4 4 4 16 இது 1 4 8 32 33. திரும்ப பாருங்கள் 6 1 6 6 நாங்கள் 24 4 இது 2. அடுத்து 6 8 48 50. திருப்பும் 4 பண்ணும்போது நம்ம முன்னாடி ஆன்சர் தான் வந்திருக்கோம், அதை எழுதிக்கலாம். 3 3 6 4. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம். 4 6 6 12 2 மீதி 1 4 4 3 12 2 மீதி 1
திருப்பும் 10 மீதி 1 ஸோ 9 திருப்பும் 3. ஸோ இவ்வளோ ஆன்சர் வந்திருக்கு. எவ்வளோ 3900224. கொஞ்சம் மேலே எழுதிக்கலாம் 390224 இப்படி கிடச்சிடுச்சு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம 25 டிவைட் பண்ணணும். ஏன்னா எல்லா வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அவனால் 20 டிவைட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ டிவைட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 390224 இருக்குது. இதை நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்கா, 39 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டைம்ஸ் வரும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அப்போது ஒரு முறைனா 25. அப்போ மீதி 4, இங்கே 1, அடுத்து 0 இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 முறை வருமா, 5 125. அப்போ மீதி 15 இருக்கும். திருப்பம் இந்த 2 இங்கே வரும். அப்போது 6 வரும். 6 முறைனா 150 ஆகிடும். இந்த 2 இங்கே இருக்கும். திருப்பம் இந்த 2 இங்கே வரும். அப்போது 4 முறை இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆகிடும். திருப்பம் இங்கே 2 இருக்கும், அந்த 4 இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா திருப்பம் 4 20 முறை போச்சுன்னா மீதி 4 வரும். அப்போ 0 ஆட் பண்ணால் 0.8 இல்லை ஒரு நிமிஷம், பாயிண்ட் வச்சு 1 வச்சா ஸோ 25 ஆகிடும். மீதி 15 0 வந்துடும். அப்போ 6 வந்துடும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா 1564.16 இதுதான் வந்திருக்கு ஆன்சரு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் கூட்டு வட்டி வந்து இது கிடையாது. சரிங்களா? இது அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாஸ் தான் P × 1 + R/100 இப்போது இந்த 10,000 ரூபாய் நான் கழிச்சா அப்போ 5644 இருக்கும். சரிங்களா? 5644 இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக நம்மளுக்கு வந்திருக்கு வேல்யூஸு 5608 வந்திருக்கு. சரிங்களா? 5608. பட் நம்ம இங்கே இதில் மிஸ்டேக்ஸ் எதனா பண்ணியிருக்கோமான்னு தெரியல இந்த இடத்துல. சரிங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இப்போ என்ன சொல்ல வரேன்னா நம்மளுக்கு கிடச்சிக்கிறது இதுதான் அமௌண்ட்டு. எவ்வளோ கிடச்சிருக்கு? 15,644 கிடச்சிருக்கு. இப்போது இந்த அமௌண்ட்டில் நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த அமௌண்ட்டில் கூட்டு வட்டி இருக்கும். அதாவது அமௌண்ட்டில் பிரின்சிபல் இருக்கும். சரிங்களா? அது கழிச்சிட்டா மீதி இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கூட்டு வட்டி. அப்போ இங்கே 5644 இருக்குல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக நம்மளுக்கு இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? ஏக்கு ஈக்குவலாக இருக்குது. அதாவது 5608. ஸோ இதில் ஏதோ நம்ம சின்ன அந்த பாயிண்ட் மிஸ்டேக்கில் எதனா பண்ணியிருப்போம்னு நினைக்கிறீங்க இங்கே டிவைட் பண்ணும்போது. அதுக்காக தான் ஸோ அந்த ஆன்சர் இங்கே மேபி இங்கே சின்ன ஒரு எரர் ஆகுது. சரிங்களா? அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஸோ ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா? 5608.96. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கேல்குலேஷனில் இங்கே கொஞ்சம் தப்பு இல்லாமல் போட்டிங்கன்னா ஸோ ஓகே டன். சரிங்களா? ஏன்னா இதே மாதிரி நியரஸ்ட்டு இருந்துச்சுன்னா ஓகே நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அடுத்து வந்து இது அகெயின் சால்வ் பண்ணியிருக்கலாம். பட் நாங்கள் நியரஸ்ட்டு எதுவும் இல்லைனால நான் என்ன பண்ணுறேன், ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்போ ஆன்சர் வந்து ஏ தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஸோ 195 கொஷின்ஸ். இது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் கொஷின்ஸு. அசல் ரூபாய் 4000க்கு 4000 ஆண்டு வட்டி பார்த்தோன்னா 5%, 2 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுது. இன்னும் கூட்டு வட்டியும் கேட்குறாங்க. சரிங்களா? எவ்வளோ கூட்டு வட்டி? அதாவது 4000 ரூபாய் ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு நான் கணக்கு போடுறேன். 5%னா 100னா இது கேன்சல் ஆகிடும். 5 அப்போது 20 5 200 ஆகிடும். அப்போ 4200க்கு செகண்ட் டைம் போடுறேன். ஒரு வருஷம் 5%. அடுத்து பார்த்தீங்கன்னா 100 இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போது 2 10 0 இது 1 20 210. அப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 410 வருது. அந்த 410ன்றது வட்டி. சரிங்களா? என்னது வட்டி. இதே அவங்க மொத்த தொகை அது கேட்டிருந்தாங்கன்னா 4410 வந்திருக்கும்.
4410 வந்திருக்கும். அவங்க வட்டி கேட்டுக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி போட்டுடலாம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் 410. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். சரிங்களா? அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன், ஒவ்வொரு வீடியோவிலும் 10 கொஷின்ஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன் அப்படின்னு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் இது. சரிங்களா? கொஷின் பேப்பர் டஃப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்து வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த சம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய புரிதல் வேணும். சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன், நிறையா புரிதல் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் பெரிய சம்ஸை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க. இதுக்கான ஷார்ட்கட்டால் எதுவும் கிடையாது. ஸோ சம் ஹேண்டில் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு ஆன்சரே வரும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ கொடுத்துக்கிற ஆப்ஷன் வைஸ் நீங்கள் 5 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்ரெஸ்ட்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் போட்டால் கூட வர ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரே தனி வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 11,025ஆகவும் 8 ஆண்டுகளில் பார்த்தோன்னா 13,925ஆகவும் கிடைக்கிறது எனில் ஆண்டு வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது எல்லாமே தனி வட்டின்னு சொல்லிட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் தான். அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த அமௌண்ட்டுன்றது என்ன மீனிங்னா, இந்த இடத்துல அமௌண்ட்டுன்றதுன்னா பிரின்சிபல் ப்ளஸ்ஸு இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா? அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எத்தனை மாதத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு இருக்கோ அதுதான் இருக்கும். அப்போது தனி வட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போது 5 வருஷம்னால பிரின்சிபல் ப்ளஸ்ஸு 5 இன்ட்ரெஸ்ட்டு, தட் மீன்ஸ் 5 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு அதனுடைய வருஷம் அமௌண்ட் பார்த்தோன்னா 11,025. அதாவது 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய மொத்த தொகை வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கிடச்சிருக்கு, 11,025. அதே மாதிரி 8 வருஷத்துக்கு அப்போ P + 8I இஸ் ஈக்குவல் டு 13,965 கிடச்சிருக்கா. இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ ரெண்டுத்தையும் இது சால்வ் பண்ண போகிறேன். சால்வ் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷனில் இது நான் சால்வ் பண்ணுறேன். ஏன் சார் இங்கே 5iன்னு போட்டிருக்கீங்கன்னா 5 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோடைய அமௌண்ட்டும் ப்ளஸ்ஸு பிரின்சிபலும் ஆட் பண்ணது தான் ஸோ 11,025 அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதாங்க கொஷினுடைய அவுட்லுக்கை கொடுத்துருக்காங்க. கொஷினுடைய பேட்டர்ன் அப்படி தான் இருக்குது. அதுக்காக அது மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ இங்கேருந்து இது சப்ராக்ஷன் பண்ண போகிறேன். அப்போ 8i மைனஸ் 5iனா 3i வந்துடும். இது வந்து கேன்சல் ஆகிடும், மைனஸ் வந்துடும், கேன்சல் ஆகிடும். இப்போ அதே மாதிரி 13,965 மைனஸ் 11025 இதை சால்வ் பண்ணினா 0 4 9 2 இப்போது 2,940 கிடச்சிருக்கா. செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கோமான்னு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஸோ ராங் ஆகிடும். 0 4 9 2 சரி 2,940 கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எதனுடைய ஆன்சர்னால் 3 வருஷத்துக்கான வட்டி இது தான் இது. சரிங்களா? அவங்க நம்மளுக்கு கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கான வட்டி தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது ஒரு வருஷத்துக்குனா இந்த 3 இந்த பக்கம் மாற்றிடலாம். அப்போ 2940/3 இப்படி வரும். அப்போது 2,940 எதால் வகுக்கணும், 3ஆல் வகுக்கணும். ஸோ 3 1 3 9 27 மீது 2 இருக்கும் 24 3 8 24 அப்போ 0. அப்போ 980 ரூபாய் எனக்கு கிடைக்கும். 1 இயருக்கு வட்டி எவ்வளோ, 980 ரூபாய். சரிங்களா? எவ்வளோ, 980 ரூபாய்ன்றது ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். இது வரையும் உங்களுக்கு டவுட் என்ன இருந்துச்சுன்னா ஸோ என்ன சொல்லி தந்திருக்கேன், என்ன புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் இன்னொரு 4 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். இப்போது நான் ஒரு வருஷத்துக்கு வந்து 980 கண்டுபிடிச்சிட்டேன் வட்டி. அப்போது நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. எனக்கு இந்த ஈக்குவேஷன் நான் சால்வ் பண்ணலாம், இல்லை இந்த ஈக்குவேஷனும் நான் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 2 விதமான ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அதில் ரெண்டுத்துலேயும் எது போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ரொம்ப சிம்பிளாக எனக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் வரக்கூடாது. அதனால் நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் P + 5i = 11025 இருக்குல்ல, அந்த ஈக்குவேஷனில் நான் ஐயோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். அப்போது பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறதுக்கு 11,025 மைனஸ் 980 × 5 ஸோ மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வரும். அது வந்து அந்த பக்கம் போயிடும். 980 × 5னா ஸோ I0 0 I8 40 0 மீது 4 I9 45 49 ஸோ 4,900 ரூபாய் வந்திருக்கு. இந்த 4,900 ரூபாய் வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்னா மைனஸ் ஆகிடும். அதான் இப்படி எழுதிட்டேன். சரிங்களா?
இது ஏன் இப்படி எழுதியிருக்குன்னா இந்த ஈக்குவேஷன்ஸு நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அடுத்து இப்போ பிரின்சிபல் வந்து எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11,025லேருந்து ஸோ 4,900 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 25 அப்படியே வந்துடும். இந்த பக்கம் 10னா 1 வந்துடும். இந்த பக்கம் 10 இருக்குது, 10ல் 4 போச்சுன்னா 6. அப்போ 6, 1, 2, 5 அதாவது பிரின்சிபல் 6, 1, 2, 5 இதுதான் கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்கள், கேள்வி நல்லா புரிஞ்சுக்குங்க, இப்போ புரியும் உங்களுக்கு. அதாவது பிரின்சிபல் கிடைச்சாச்சு, இன்ட்ரெஸ்ட்டும் கிடைச்சாச்சு, அதுக்கப்புறமா நம்ம வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சாச்சு. வருஷம்னது 5 வருஷம் கிடைச்சாச்சு. அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள் PNR/100 இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டா, சரிங்களா? இப்போ Pன்றது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் எவ்வளோ 6,125, N வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம். எத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்? இது 100. இப்போது இந்த 5 வருஷத்துக்கான வட்டி வந்து எவ்வளோ சொல்லியிருந்தேங்க? இங்கே போட்டுருந்தேனே 4,900 வந்து வட்டி மட்டும் சொல்லியிருந்தேன். ஒரு வருஷத்துக்கு வந்து 980 ரூபா. அப்போது 5 வருஷம் சொல்லும்போது ஸோ 4,900 இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். 980 × 5 சரிங்களா? இது இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் அங்கே எழுதியிருக்கு நான். இப்போ பாருங்கள் என்னென்ன பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு நம்ம இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ என்ன வரும்? கேன்சல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கேன்சல் பண்ணுமோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு முறை, இது 20 முறை, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 5னா 4 முறை வரும். 4 முறை கேன்சல் பண்ணுவோம். பொறுமையாக பண்ணணும், சேம் கரெக்டாக பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 5ஆல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 மீதி 1 இருக்கும். ஸோ 2 அப்புறமா மீதி 1 இருக்கும். ஸோ 2 திருப்பம் 2க்கு 5 சரிங்களா? ஸோ 1 மீதி 11 இருக்கும், 2 மீதி 12 இருக்கும், 2 திருப்பம் 5 கடைசியாக. இப்போது இதை வந்து நம்ம எதுவும் சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு நம்பர், டிஃப்ரெண்ட்டான நம்பர் இப்படி வந்திருக்கு. இப்போது அடுத்து என்ன பண்ணலான்னா, ஸோ இது மல்டிப்ளை பண்ணி டிவைட் தான் பண்ணிடணும். இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இதை வந்து 5ஆல் கேன்சல் பண்ணலாம், சரிங்களா? இது கேன்சல் பண்ணுங்கள், 5ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 2 10 மீதின்னு இருக்குது. ஸோ 2 இருக்குது. அப்போ 22. 22ல் 4 முறை. ஸோ 4 முறைனா 5 20 மீதி 2 இருக்குது 5. ஸோ 5 25 இது எனக்கு 245 டைம்ஸ் இருக்கும், சரிங்களா? 5ஆல் மட்டும் 5 25 5 மீதி 2 5 20 22 2 5 10 12. ஓகே, கரெக்டு. அதே மாதிரி இதை கேன்சல் பண்ணுங்கள். 5ஆவது டேபிளை கேன்சல் பண்ணுங்கள். 8 40 9 45க்கு 45 மீதி 4 40 இருக்குது. 8 40 மீதி 0 இங்கே இருக்குது, சரிங்களா? திருப்பும் பாருங்கள், எதனா கேன்சல் ஆகிற மாதிரி எதனா இருக்கா, எதனா இருக்கான்னு பாருங்கள். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். நீங்கள் பாஸ்ட்டாக போட்டிங்கன்னா தப்பாயிடும், சரிங்களா? திருப்பும் இது 5ஆவது டேபிள் இருக்கிறதுனால திருப்பம் 5ஆவது டேபிள் கேன்சல் பண்ணுங்கள். 5 20 மீதி 4 இருக்குது. அப்போது என்ன இருக்குங்க? 9 இருக்குமா? 45னா 9 டைம்ஸ். அப்போது இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 5ஆல் ஒரு முறை 4 இருக்குது, சரிங்களா? 48னா 5 45 மீதி 3 இருக்குது. 5 196 இருக்குது. திரும்ப நம்ம கேன்சல் பண்ணோம். என்ன வரும் பாருங்கள்? 7ஆவது டேபிள் காமன் நினைக்கிறேன், கேன்சல் பண்ணுங்கள். 7 49 இங்கே பார்த்தோன்னா 7 2 14 மீதி 5 இருக்குது. 7 8 56 திரும்ப ஒரு முறை, இது 4 முறை. அப்போ இந்த 4 இந்த பக்கம் போகும். அப்போ 6 நாங்கள் 16. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல். நீங்கள் அந்த சிம்ப்ளிஃபிகேஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். அவசரப்பட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா
என்ன ஆகும்னா மிஸ்டேக் ஆகும் சரிங்களா. அது கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் தனியாக எடுத்து சால்வ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்கேஸ் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்ம எதில் கரெக்டாக பண்ணியிருப்போம்னு தெரியும், அதில் மிஸ்டேக் இருக்காது. அப்போ மிஸ்டேக்கான ப்ளேஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸ் தான் தனியாக எடுத்து சால்வ் பண்ண பெட்டர். ஏன்னா நான் தனியாக தான் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன், பேக் டு பேக் அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆர் 16%. ரொம்ப 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 முக்கியமான கொஷின்ஸ் இது சரிங்களா. நான் திருப்பி சொல்கிறேன், ரொம்ப 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 முக்கியமான கொஷின்ஸ். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள். ஸோ இதுக்கு 16% ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். ஸோ 156வது கொஷின்ஸ் என்ன இருக்குன்னா, கீழே கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு கூட்டு வட்டியை காண்க கேட்குறாங்க. அசல் பார்த்தீங்கன்னா 12,000, ஆண்டு வட்டி விதம் பார்த்தீங்கன்னா 8%, எண்ணெய் பார்த்தீங்கன்னா 1/4 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த கொஷின்ஸை நீங்கள் 2 விதமாக போடலாம். எப்படி போடலைன்னா 2 விதமாக போடலாம். உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ ஸோ அது போட்டுக்குங்க. எனக்கு இந்த இடத்துல எது பெட்டர்னால், நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஸோ 1 இயர்க்குன்னு சொல்லுவோம்ல, ஸோ 1 இயர்க்கு வச்சு போட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதே மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ஃபார்ம் வச்சுங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ண ரொம்ப ரொம்ப பெட்டர், அதுக்காக சொல்லணும் நான் சரிங்களா. இப்போ பாருங்கள், இப்போது 12,000 சொல்லிட்டாங்கல்ல. அப்போது 12,000 ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8. அப்போ 8/100. இது சால்வ் பண்ண 2 0 போச்சு. 12 8 96. அப்போ 960 ரூபா ஃபஸ்ட்டு மாதத்துக்கு வட்டி வந்துச்சு. அப்போது அதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கூட்டு வட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஒன்றா அமௌண்ட்டோட ஒரு மாதம் முடியும் போது அது வட்டி வந்துடும், ஒரு வருஷம் முடியும் போது. அப்போ 12,960 திருப்பம் ஒரு வருஷத்துக்கு 8% கண்டுபிடிக்கணும். இது 100. அப்போது இந்த 0க்கு இந்த 0 கேன்சலு. இங்கே ஒரு புள்ளி நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம ஜென்ரலாக கூட நம்ம என்ன பண்ண மல்டிப்ளை கூட சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். 8 6 48, 8க்கு 8, இது 4, 8 9 72, 76க்கு 6, இது 7. அடுத்து 8 2 16, ஸோ 16 20 23க்கு 3, மீதி 2, 8 1 8 10. ஸோ இப்படி இருக்குது. இங்கே ஒரு நம்பர் கீழே 0 இருக்கனால இங்கே நான் ஒரு நம்பர் 0 வச்சுக்கிறேன். ஸோ எவ்வளோ வந்துச்சு, எனக்கு 1036.8ன்னு வந்தது. சரி, எவ்வளோ 1036.8. இப்போது நம்மளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருந்தது சரிங்களா. நம்மளுக்கு எவ்வளோ இருந்தது, 1296ன்னு இருந்தது. இப்போது அதோடு நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்துக்கிற ஆன்சர் நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா. என்னது, வந்துக்கிற ஆன்சரோட ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜென்ரலாக சால்வ் பண்ணும்போது எதை எதோட ஆட் பண்ணிக்கணும் கிளியராக தெரிஞ்சுக்கணும். இல்லைனா நீங்கள் கன்ஃபியூஷனாக தான் ஆகுவீங்க சரிங்களா. இந்த 2 வேல்யூஸோடு யூஸ் பண்ணிக்கணும். 960 1036.8 ஆட் பண்ணிட்டு நம்ம ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதோட ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போ பாருங்கள், ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இருக்கக்கூடிய 1/4 ஆண்டுகள், தட் மீன்ஸ்னால் எத்தனை மாதம் வரும், ஸோ 3 மாதத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அந்த 3 மாதம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம திருப்பும் ஒரு ப்ராசஸ் போடணும் சரிங்களா. அதுக்காக இப்போ பாருங்கள், ஸோ அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு. இப்போது இதையும் என்ன இருக்குங்க, ஸோ 1036.8 அப்புறமா 960 1996.8 சரிங்களா. எல்லாம் 86996. அப்போது 1996.8 வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது, 1200 இருக்குது. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸோ ஆட் பண்ணிக்கணும் சார். 12,000 இப்போ நம்ம ஆட் பண்ணால் 13,996.8ன்னு கிடச்சிச்சு சரிங்களா. எவ்வளோ கிடச்சிச்சு, 13,996.8ன்னு கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும்.
அந்த 1/4 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது 1/4 ஆண்டுகள்னால் என்ன சார் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்றும் இல்லை, 3 மாதத்துக்கு நீங்கள் 12 அதாவது மாதங்கள் சொல்லியிருக்காங்கள்ல, அதாவது ஆக்சுவலி எப்படி கொடுத்துருக்குன்னா 2 ஆண்டுகள் 3 மாதங்கள் அப்படி கொடுத்துருப்பாங்க. அதனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணால் பார்த்தீங்கன்னா 1/4 வரும். அதுதான் அவங்க கொடுத்துறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன மீனிங்னா 3 மாதங்கள், 2 வருஷம் 3 மாதத்துக்கு வட்டி கண்டுபிடிக்கணும். இதுதான் ரூல். சரிங்களா? அந்த 3 மாதம் தான் அந்த 1/4 கொடுத்துறாங்க. அப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்துக்கிற ஆன்சரை இது எல்லாத்தையும் ஏன் சார் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா, ஒவ்வொரு டைம்ஸும் வந்துக்கிற ஆன்சரை அது முன்னாடி இருக்கிற வேல்யூஸை ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாமே கூட்டு வட்டி கான்செப்ட், அதுக்காக. அப்போது 1 3 9 9 6.8 மொத்த சதவீதம் பார்த்தீங்கன்னா 8. ரேட் ஆஃப் இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா? இப்போது அந்த மாதம் கண்டுபிடிக்கும்போது 1/4 நம்ம எடுத்துக்கணும். 1/4 × 100 இப்படின்னு எடுத்துக்கணும். ஏன் சார் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சிக்கணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சிக்கணும். மந்த்து ஃபுல்லாக அங்கே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துறாங்க. தட் மீன்ஸ் 1/4, அதனால் நம்ம இப்படி எடுத்துட்டோம். ஸோ அந்த 1/4 வந்து கீழே வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள் என்னென்ன கேன்சல் ஆகணும். ஸோ இது ஒரு முறை, இது 2 முறை. சரிங்களா? 4 1 4 4 2 8. இப்போது இங்கே 2 இது 0 இருக்கா, அதில் கேன்சல் பண்ணிட்டேன். இங்கே புள்ளி வச்சுக்கலாம். அப்போ 139.96 தட் மீன்ஸ் 139.968 × 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 8 16 6 மீதி 1, 2 12 13க்கு 3 மீதி 1, 2 9 18 2 18 18 19க்கு 9 மீதி 1, 2 9 18. ஸோ மேலே 1 இருக்குது, 19 மீதி 1. அடுத்து 17 2 6. ஸோ மேலே 1 இருக்குது, 7. அடுத்து 2 1 2. இப்போ என்ன இருக்குது நமக்கு கிடச்சிருக்கோம் 279.936 கிடச்சிருக்கு. இப்போ அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வட்டி மட்டும் கேட்டுக்கிறாங்களா பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்ட விவரங்களை கூட்டு வட்டி காண்கன்னு கேட்டாங்க. கூட்டு வட்டி காண்கன்னு கேட்டாங்க. அப்போ கூட்டு வட்டியை நம்ம என்ன பண்ணோம், இங்கே இருக்கிற வந்துக்கிற ஆன்சர் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சரிங்களா? 960 1036 1036 புள்ளி வச்சுட்டு இங்கே 8 போட்டுங்க. அடுத்து 279. இங்கே 936 இப்படி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, சால்வ் பண்ணி பாருங்கள். 6 3 இது ஆட் பண்ணால் 10 17க்கு 7 இது 1, 10 11 6 இது 1, 7 10 11 7 இது 1, 10 12 2 இது 1. ஸோ 2. ஸோ என்ன இருக்குன்னா நம்மளுக்கு 227.736 கிடச்சிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 2276.73 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ 2 டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன இருக்குது, ஒரு பிளேஸ் வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். சரிங்களா? 2276.74 இன்கேஸ் நீங்கள் ஃபார்முலா இந்த மாதிரி போடாமல், இது கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணுற ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அவ்வளோதான். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி போடலைன்னா உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். P × 1 + R/100 ஹோல் பவர். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா பார்த்தோன்னா R + 1/400 நீங்கள் போட்டுட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இது ஓகே. இந்த ஆன்சருக்கும் இது வரும் ஆன்சர். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் நீங்கள் மல்டிப்ளிகேஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் தான் இது முடியும். சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து கூட ஆன்சர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ சால்வ் பண்ணிட்டு வரணும், ஸோ அங்கே டிவைட் பண்ணணும், அதெல்லாம் ப்ராசஸ் இருக்குது. ஏன் சார் இங்கே வந்து 400 போட்டிங்கன்னா அந்த 1/4 வந்துக்கலாம், இங்கே 1/4 அப்படி வரும். சரிங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ். நீங்கள் எந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் போட்டுங்க. என்னை பொறுத்து நான் என்ன சொல்லணும்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? அதுக்காக என்ன இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய மல்டிப்ளிகேஷன் வந்துருக்கு. இங்கேயும் சும்மா கிடையாது, இங்கேயும் அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஏன்னா இங்கே டிவைட் ஆகாதக்கூடிய நம்பர் தான் இங்கே வந்திருக்கு. அதுக்காக அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டி தான் சரியான விடை. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். நம்ம இது எத்தனை கொஷின்னா 7வது கொஷின்ஸ் பார்த்துருக்கோமா? ஆமாம். சரிங்களா? 6வது கொஷின் பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்கள் 7வது கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குது, ஆண்டொன்றிற்கு
20% தனி வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் தொகை இருமடங்காகும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதெல்லாம் என்ன கான்செப்ட்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் தான் சரிங்களா. அதாவது ஆண்டு ஒன்றிற்குன்னா ஒரு வருஷத்துக்கு 20% தனி வட்டியில், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 20% தனி வட்டியில் எத்தனை ஆண்டுகளில் தொகை இருமடங்காகும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து 100 ரூபா, அப்போது இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து தான் தொகை, அப்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 100 ரூபாய் இருக்கும். அப்போது எத்தனை வருஷம் கேட்குறாங்க. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும் PNR/100. எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் வந்து 100. சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏன் 100ன்னு எடுத்திருக்கீங்க, அவங்க தான் இருமடங்கு ஆகும்னு சொல்லிட்டாங்களே. அமௌண்ட்டுன்றது என்ன புரிஞ்சுக்கணும் நீங்கள் இன்னும் நல்லா. அமௌண்ட்டுன்றது என்னென்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. அமௌண்ட்டில் வந்து என்ன இருக்குன்னா பிரின்சிபலும் இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும், இது ரெண்டுமே சேர்ந்தது அமௌண்ட்டு. அப்போ இருமடங்கானா 100 பண்ண 100 அப்போ கூட்டினா 2, அப்போ 200 சரிங்களா. அதனால தான் அப்படி எடுத்திருக்கேன் நான். இப்போ பாருங்கள் P வந்து 100, N வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அடுத்து R வந்து பார்த்தீங்கன்னா 20% டிவைட் பை 100. இப்போ பாருங்கள் 2 0க்கு 2 0 கேன்சல், இதுக்கு இது கேன்சல், இதுக்கு இது கேன்சல் 5 முறை. அப்போது 5 = N. அப்போ 5 வருஷத்தில் அந்த அமௌண்ட் என்னன்னா டபுளாக மாறி இருக்கும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை, 5 வருடங்கள். ஸோ 5 இயர்ஸ். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் இது. அடுத்து 8வது கொஷின்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோவில் இது 8வது கொஷின்ஸ். இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனி வட்டி மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி விகிதத்தில் இரட்டிப்புக்காக எவ்வளவு மாதம் ஆகும்னு கேட்குறாங்க. அதாவது தனி வட்டி கான்செப்ட் தான், எத்தனை மாதங்களும் கேட்டாங்க. ஜென்ரலாகவே நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது தனி வட்டி அசல் மூலம், தனி வட்டி மூலம் அசல் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஃபார்முலா எழுதிச்சா. இப்போ எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். தனி வட்டி வந்து கேட்டிருக்காங்களா, இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். தனி வட்டி மூலம் அசல் 2000 8% வட்டி விகிதத்தில் இரட்டிப்பாக, அப்போ இரட்டிப்பாக்கானா 2000ன்றது 4000 மாறி இருக்கும் சரிங்களா. அது எத்தனை வருஷம் கேட்குறாங்க. அப்போது கவனிங்க 2000 இப்படி இருக்கும், இங்கேயும் பார்த்தா பிரின்சிபல் 2000 இருந்திருக்கும். அதனால தான் அது என்ன இருக்கும் டபுளாக மாறி இருக்கும் சரிங்களா. அதனால் டபுளாக மாறிக்கிட்டால் 4000 மாறிட்டு இருக்கும். அப்போது எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா, மாதங்களை கண்டுபிடிக்கணும். அந்த மாதங்கள் பார்த்திங்கன்னா அதாவது வருஷம் மாதத்தில் கேட்டாங்க. அப்போ மாதம்னா இங்கே டிவைட் பை 12 போட்டுக்கணும், டிவைட் பை 12 போட்டுக்கணும் சரிங்களா. இந்த ஃபார்முலா 100 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8. இப்போ பாருங்கள் என்னென்ன கேன்சல் ஆகணும், கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2000க்கு இந்த 2000 கேன்சல். அப்போது இங்கே இருக்கக்கூடிய இது 2 முறை, இது 3 முறை, இது 1 முறை, இது 50 முறை. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மல்டிப்ளை பண்ணால் 150 = Nன்னு வரும். இந்த 150 இந்த பக்கம் சின்ன ஆகும், மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 150 × Nன்னா ஸோ சாரி 3 × 50னா 150. அப்போ 150 மாதங்கள் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேள்வியில் மாதங்கள் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு 10 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 10 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே டாப்பிக்கில் இருக்கனால உங்களுக்கு என்னென்னா ஒரு புரிதல் உண்டாக்கும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்திங்களா, ஒரு 10 கொஷின் பார்த்தீங்கன்னா ஓகே இவ்வளோ மாடல்லாம் இருக்கா, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்களா அப்படின்னா ஒரு புரிதலை உண்டாக்கும். அதுக்காக தான் நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 150 மாதங்கள்ன்றது கரெக்டு. அடுத்து பாருங்கள். ஸோ 9வது கொஷினை பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆண்டு வட்டி விகிதம் 16.2/3% எனில் 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டாங்க சரிங்களா. அதாவது PNR/100 ஃபார்முலா இதுதான் சரிங்களா. P வந்து எவ்வளோ 68,000க்கு, N வந்து பார்த்தோன்னா 9 மாதங்கள்னா 9/12ன்னு போட்டுக்கணும். 12 போட்டு பக்கத்தில் 100ன்னு போட்டுக்கணும். ஏன்னா அந்த ஃபார்முலா 100 அது சரிங்களா. அதனால் அது போட்டுக்கணும், இல்லை கடைசியில் மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16.2/3% சரிங்களா. 16.2/3%னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை மிக்சட் ஃப்ராக்ஷன் எடுத்துகிட்டு வரணும். அப்போ 16.2%னா 16.2%னா 2/3%னா 2 மல்டிப்ளை பண்ணால் 48, 48 + 2 50. அப்போ 50/3 எவ்வளோ 50/3 சரிங்களா. ஸோ இதை சால்வ் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50/3 நல்லா புரிஞ்சுங்க. இது பிரின்சிபல்,
இது வந்து வருஷம், இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா? இப்போ பாருங்கள் என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு. ஸோ கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணோம். ஒரு முறை, இது 3 முறை, இது ஒரு முறை, இது 4 முறை. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். சரிங்களா? இந்த 2 ஜீரோ, இந்த 2 ஜீரோ கேன்சல். அடுத்து பாருங்கள், இது 2, இதில் வந்து 25 முறை. திரும்ப இது 1 கேன்சல் பண்ணுங்கள். 34 ஜீரோ. அப்போ 340 × 25. சரிங்களா? அப்போ 34 25ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5 20 ஜீரோ, இது 2, 5 5 17. திருப்பம் 68 ஆகிடும். 0 10 15 5, இது 1 7 8. ஸோ 850 கிடச்சிருக்கு. அப்போது இங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு ஜீரோ விட்டுருக்கு நம்ம. அப்போ 8500 ரூபாய். சரிங்களா? அதாவது வட்டி மட்டும் எவ்வளோ? 8500 ரூபாய். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கொஷின் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸு, மற்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் எளிமையாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸோ கடைசி கொஷின்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸோ முடிஞ்சளவுக்கு என்னுடைய வீடியோஸை நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப ஒர்த்தபுளான கண்டென்ட் கொடுக்குறேன். ஸோ 2500 கொஷின்ஸ் குரூப் 4 எக்ஸாமுக்கு நான் சொல்லித்தரேன்னா அது எல்லாருக்குமே போய் சேரணும். அதில் நான் ரொம்ப ரொம்ப ஆணித்தரமாக இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்தோன்னா மினிமம் ஒரு 1 lakh வியூஸ்னால் வரணும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா குரூப் 4 எக்ஸாம்ன்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் அப்ளிகேஷன் வந்து போடுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னுடைய வீடியோஸ் எல்லாருக்குமே போய் சேரணுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கமாக வச்சுட்டு இருக்கேன். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் ஷேர் பண்ண முடியும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சொல்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டிற்கு எந்த வட்டி விகிதத்தில் இருந்தால் அந்த தொகை 16 வருடங்களில் 2 மடங்காக கேட்டாங்க. இப்போ என்னென்னா கொஷின்ஸ் வந்து ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை பிரின்சிபல் வந்து 100 ரூபா. அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டிற்கு எந்த வட்டி விகிதத்தில் இருந்தால் அந்த தொகை 16 வருடங்களில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா 16 வருஷத்தில் 2 மடங்காகனா இன்ட்ரெஸ்ட் வந்து ஸோ 100ஆக இருந்திருக்கும். புரிஞ்சுங்களா? அதாவது அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகைன்றது 2 மடங்குனா 100 கூட்டினா 200. ஆல்ரெடி நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்தது? 100 இருந்தது. இதுதான். அப்போ ஆர் கேட்டுக்கிறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். சரிங்களா? அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ PNR/100 இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ P வந்து பார்த்தீங்கன்னா 100, N வந்து பார்த்தீங்கன்னா 16, R வந்து கண்டுபிடிக்கணும் பை 100. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸோ 100 இப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். இது வந்து 8 முறை, இதில் வந்து பாதி 50 முறை, இதில் பாதி 4, இதில் பாதி 25. அப்போது R இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஸோ 25/4 வரும். சரிங்களா? இப்போது அவங்க கொடுத்துக்கிற பர்சன்டேஜ் பாருங்கள், இப்படி இருக்கா? 6 1/4. இப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 24 + 1 25/4. அப்போது R வந்து இதுதான் கிடச்சிருக்கு. அப்போது ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய நேரம் சொல்லி தந்துருப்பேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 43 நிமிஷத்துக்கிட்ட வந்திருக்கு. காரணம் என்னென்னா ஒரு சில டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் வந்ததுனால அது மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கும் டிவைட் பண்ணுறதுக்கும் நிறைய டைம் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணுன்றது இதுலேருந்து தெரிய வரும் உங்களுக்கு. அதான் நான் சொல்லி தந்ததுனால உங்களுக்கு பொறுமையாக சொல்லி தந்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த 10 கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ண ஜஸ்ட் ஒரு 10 to 12 மினிட்ஸே போதுமானதாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோவே நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.